திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிலை கொள்ளையடிக்கப்பட்டதா? அதன் காரணமாகத்தான் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் கொண்டாடப்படும் சண்முகர் ஆண்டு விழாவே நடக்கிறதா? இப்போது கருவறையில் இருக்கும் சிலை எந்த சிலை? டச்சுக்காரர்களை ஓடவிட்ட முருகனின் பட்டையை கிளப்பும் உண்மை சம்பவம் குறித்து சில நொடிகள் கேளுங்கள். அது 1649 ஆண்டு திருச்செந்தூர் திருமலை நாயக்கரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது. அப்போது திருச்செந்தூரில் டச்சுக்காரர்கள் பாசறை அமைத்திருந்தார்கள். நாயக்கர் பாசறையை டச்சுக்காரர்கள் காலி செய்ய வேண்டும் என கூற இருதரப்பினருக்கும் இடையே போர் ஏற்படுகிறது. இந்த போரில் டச்சுக்காரர்கள் சிலர் மாண்டு போகினர். இதற்காக நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என திருமலை நாயக்கரிடம் டச்சு கவர்னர் பேச பதில் சொல்ல முடியாமல் திருமலை நாயக்கர் திகைக்க கோவிலுக்குள் புகுந்து சண்முகர், நடராஜர், ஐம்பொன் சிலைகளை தங்கம் என கருதி கப்பலில் டச்சுக்காரர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்களா? நடுக்கடலில் அந்த கப்பல் சென்று கொண்டிருக்க சண்முகரின் சக்தியால் பெருமழையும் புயலும் வந்து கப்பலே கடலில் கவிழ்ந்து விடும் நிலை வர டச்சுக்காரர்கள் சண்முகரின் சக்தியை அறிந்து சிலைகளை கடலுக்குள் போட்டு விட்டனரா? அடுத்த கணம் கடல் அமைதியுற தப்பிச் சென்றிருக்கிறார்கள். டச்சுக்காரர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு ஒரு நாள் திருமலை நாயக்கரின் தீவிர முருக பக்தராம் வடமலையப்ப பிள்ளை என்பவரது கனவில் சண்முகர் காட்சி தந்து, நான் சொல்லும் இடத்தில் கடலில் எலுமிச்சம்பழம் மிதக்கும், அங்கே கருடன் வட்டமிடுவார், அவ்விடத்தில் போய் சிலைகளை எடுத்து கோவிலில் பிரதிஷ்டை செய் என உத்தரவு வர அங்கு சென்று கடலில் குதித்தவர்கள் சண்முகர், நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்களாம். அந்த அடையாளம் தெரியும்படி புத்தண்ணீரில் அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் உருவில் சில இடங்கள் சிதிலமடைந்ததாகவும் கூட காண முடியும் என்கிறார்கள். அப்படி சிலை கிடைக்கப்பட்ட ஆண்டை ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் முந்தைய நாள் அன்று சண்முகர் ஆண்டு திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது கோவில் புராண வரலாறிலேயே குறிப்பிடப்பட்ட உண்மையாக கருதப்படுகிறது.